ஒரு பஸ் ஸ்டாப்ல வண்டி நிக்காம வேகமா போகுது. இனிமே அப்படி ஓடாதீங்க, என்ன அப்படியே மனசே பதறிடுச்சு நிஜமா. இன்னைக்கும் அந்த வீடியோ மறுபடி பார்த்தோம்னா கடைசி எக்ஸாம்ன்றதுனால கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால சரி எப்படியாச்சும் எக்ஸாம் எழுதுறோம்னு சொல்லிட்டு ஓடி போய் பஸ் இல்லைப்பா பஸ்ஸில் மிஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஏறிட்டும்பா, டிவில எல்லாம் நீங்கள் அதெல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் பிரச்சனை வருமா? ஒன்றும் ஆகாதுமா. என்னென்ன ஹெல்ப்லாம் கிடைச்சிருக்கு? பைக் கொடுத்தாங்க. கடுக்கா மூவியோட ஆக்டர் விஜய் கௌரிஷ் அவங்க கொடுத்தாங்க. உனக்கு என்னவான ஆசை? மிலிட்ரி ஆர்மியா? நம்ம ஏன் மிலிட்ரிக்கு போகணும்னு ஆசைப்பட்ட? அமரன் பார்த்தியா? எனக்கு வந்து சுகர் வந்து ஒரு விரல் எடுத்துட்டாங்க. இப்போவே நான் உங்ககிட்ட பேசும்போது இந்த கண் வந்து வித்தியாசமாக இருக்கும். நீயும் நான் கோபிநாத் சார் வந்து அங்கேருந்து கால் வந்தது மேடம், KPY பாலாகிட்ட நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். மனைவி இல்லாதனால இவங்களை வந்து நான் 4 பேர் படிக்க வைக்க முடியல, ரொம்ப சிரமப்பட்டேன். நான் ஒரு டிரைவராக இருந்தேன். சில தவறுகள்லாம் இருந்தது மேடம் என்கிட்ட, பட் அவங்களுக்காக மாற்றிக்கினேன். குடிப்பழக்கம் அது இருந்தது. பட் அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்ம இதில் போய் என்ன சந்தோஷம் போகுது. நீங்கள் படித்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? IAS ஆகணும். எங்கள் வீட்டில் யாருமே படிக்கல, அதாச்சும் நான் படித்து வீட்டை நல்லா பார்த்துக்கணும். ஹாய், வெல்கம் டு டோஷி டாக்ஸ். சமீபமாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். வாணியம்பாடி பக்கத்தில் கொத்தக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப்பில் வண்டி நிற்காம வேகமாக போகுது. அந்த பஸ்ஸை ஒரு யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி வேகமாக ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கிறாங்க. அது வந்து பொது தேர்வு எழுதக்கூடிய நேரத்தில். நினச்சி பாருங்களேன், கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் வரும் பொழுதும் இந்த எக்ஸாம் எனக்கு எவ்வளோ முக்கியம், இதை நான் எழுதி என்னுடைய மார்க்ஸ் வந்து நான் நல்லபடியாக படித்தேன்னா எனக்கு வரக்கூடிய இந்த எஜுகேஷன் என்னுடைய ஃபேட்டை மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலியோட ஃபேட்டையே மாற்றும் அப்படிங்கிறதுக்காக ஓடி போன அந்த பெண்மணி இருக்காங்கல்ல, அந்த பெண்மணியோட வீடியோ வந்து எல்லா ஊடகங்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வாணியம்பாடி அடுத்த கொத்தக்கோட்டை பகுதியில் பேருந்தில் ஏற்றாமல் சென்றதால் பஸ்ஸை பிடித்து கொண்டு பின்னாலேயே ஓடினார். நிற்காமல் சென்ற பேருந்தை பின்தொடர்ந்து பள்ளி மாணவி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாணவி பேருந்தின் பின்னாலேயே ஓடியதை பார்த்தவர்களுக்கு பதற்றம் தொற்றிக்கொண்டது. சமீபமாக அவங்கள மீட் பண்ண நேர்ந்துச்சு ஒரு நல்ல காரியத்துக்காக. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அவங்க எங்க ஸ்டுடியோலையும் இருக்கிறாங்க. முதல்ல அவங்க கிட்ட பேசிடலாம். ஹாய் சுஹாசினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இனிமே அப்படி ஓடாதீங்க, என்ன அப்படியே மனசே பதறிடுச்சு நிஜமா. இன்னைக்கும் அந்த வீடியோ மறுபடி பார்த்தோன்னா அது கதி கலங்கிடும். சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. பட் ஸ்டில் அது என்ன எக்ஸாமுக்கு? ஃபிசிக்ஸ் எக்ஸாம். அன்னைக்கு பஸ் நிக்கல அந்த பஸ் ஸ்டாப்ல. வேகமா நீங்க ஓடி இருக்கீங்க. நீங்க வந்து என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்களேன். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருந்தேன், பஸ் நிக்கல, அதனால பஸ் ஓடி போய் ஏறினீங்க. ஓகே, அன்னைக்கு எக்ஸாம் நீங்க போய் எழுதும் போது, இவ்வளோ பதட்டத்துல எழுதும் போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு. உங்களுக்கு தோணலையா எதுவுமே? பஸ் போயிடுச்சு, எக்ஸாம் முக்கியம், ஆனா இவ்வளோ வேகமா போகுது, நான் இப்படி ஓடுற இடத்துல ஏறினே, என்ன தோணுச்சு அப்ப? கடைசி எக்ஸாம்ன்றதுனால கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால சரி எப்படியாச்சும் எக்ஸாம் எழுதுறோம்னு சொல்லிட்டு ஓடி போய் பஸ் ஏறினேன். எத்தனை முறை பார்த்தாலும் இப்ப நமக்கு தெரியும் சுஹாசினி வண்டி ஏறிட்டாங்க, தேர்வு எழுதிட்டாங்க, 437 மார்க் வாங்கிட்டாங்கன்னு தெரியும். ஆனா மறுபடியும் நீங்க எனக்கு அந்த வீடியோ காட்டினீங்கன்னா அந்த நடுக்கம் வந்துடும். ஒரு பெத்தவங்களா இப்படி ஒரு வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சுங்க ஐயா? நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னுடைய மகள் தானே தெரியாது, நானே அழுந்துட்டேன். நான் ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ சாஃப்டான சைலண்ட்டானாலும் எவ்வளோ வேகம் ஓடி அந்த பஸ்ஸை பிடிச்சி அந்த 200 மீட்டர் போயிருக்கேன்னா நாங்கள் அந்த நிமிஷம் அழுந்துட்டோம். அப்போ வந்து 2 மணி எக்ஸாம் முடிச்சுட்டு தான் அந்த மேடமெல்லாம் இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, கொத்தக்கோட்டையிலேருந்து சுகாஸ் யாரோ பாப்பா பஸ் இருக்காங்க, யாருமா மேடம், நான் தான் மேடம் இருந்தேன். அப்புறம் அந்த வீடியோலாம் பார்த்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழுந்துட்டு இருக்காங்க. அழுந்துட்டு அவங்களே வந்து ஒரு காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டு போனாங்க. அப்புறம் சரி பாப்பா வந்து அம்மாங்க திடீர்னு பேசணும், இந்த மாதிரி பஸ் என்னம்மாச்சு, ஏன்டா எக்ஸாம் எழுதுனியா இல்லையா, என்ன சொல்லுமா? இல்லைப்பா பஸ்ஸில் மிஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஏறிட்டும்பா, அதனால் நிறைய இப்போ டிவில எல்லாம் நீங்கள் அதெல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் பிரச்சனை வருமா? ஒன்றும் ஆகாதுமா. நீ அவ்வளவும் கஷ்டப்பட்டு பஸ்ஸை பிடிச்சி ஏறி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்குன்னா அது ரொம்ப பெருமையான விஷயம். இல்லை என்னால் அவங்களுக்கு 2 பேருக்கு வேலை நீக்கம் பண்ணிட்டாங்களே, அது இன்னும் செய்ய முடியாதுமா, அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்றைக்கி நைட்டு ஃபீவர் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன்னா அந்த உடம்புல அந்த வலுவான ஒரு இதுவும் கிடையாது. அது எப்படி ஒன்றாங்கன்னு எங்களுக்கே ஆச்சரியம். எங்கள் பக்கத்தில் இந்த பாப்பா சைலண்ட்டாக யார் வீட்டாலும் போகாது, யார்கிட்டையும் பேசாது, எப்படி அந்த பஸ்ஸு ஏறிச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சுகாசினியாக அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அது அந்த அது வந்து இப்போ நிறைய பரவலாக வந்ததுனால அதுக்கு தான் 10ஆம் தேதி எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சிங்க.
இன்னும் எல்லாருமே பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. அந்த பாப்பா பஸ் ஏறி இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்குது, நல்லா படிக்க வைங்க, அது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்தது. ஆனால் ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது இப்போ கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பஸ்ஸு ஏறி தடமாற்றமாக போயிட்டு திருப்பும் அந்த பஸ்ஸை பிடிச்சிருக்காங்கன்னா அது எங்களே நான் நம்ப முடியல, எங்கள் பாப்பா தான் இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்களா? அன்றைக்கி வைரல் ஆகிடுச்சு, தெரியும்ல, எல்லா நியூஸ் மீடியாவில் இருந்தது. என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? யாராவது வந்து கேட்டாங்களா அவங்கள, நீங்கள் தான் நான் அதுன்னு? வீட்டுக்கு வந்து கேட்டாங்க. யார் கேட்டா? நியூஸ் சேனல் எல்லாம் கேட்டாங்க. உங்கள் ஸ்கூல்லேருந்து அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணாங்களா? ஸ்கூல்லேருந்து எதுவும் சொல்லலை. ஸ்கூல்லேருந்து ஒன்றும் சொல்லலை. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர்? நாங்கள் மொத்தம் 7 பேர். தாத்தா பாட்டி, அப்பா, 2 தம்பி, அக்கா, நான். ஓகே. அம்மா தவறிட்டாங்க இல்லையா? அப்பாவுக்கும் உடல்நிலை சரியில்லை, கால் ஆப்ரேஷன் பண்ணிட்டு. கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களை பார்த்துக்கிறது யாரு? தாத்தா பாட்டி, அக்கா. அக்கா என்ன பண்ணுறாங்க? வேலைக்கு போகிறாங்க. அவங்க படிக்கல. ஏன் படிக்கல? 12th முடிச்சுட்டு. 12th முடிச்சுட்டு அப்படியே அவங்களுக்கு டிகிரி படிக்கணும்னு ஆசை இருக்கா, இல்லை சூழ்நிலை காரணமாக, வீட்டு சூழ்நிலை காரணமா? ஸோ இப்போதைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரெட் வின்னர்னு பார்த்தா அக்கா தான். அதாவது குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு சம்பாரிச்சு எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறது அக்கா தான். எங்கே வேலைக்கு போகிறாங்க? கோயம்புத்தூர்லேயே இருக்காங்க. என்ன சம்பளம் உங்களோடது? 7,000 ரூபாய் 8,000 ரூபாய். ஓகே. அதை வச்சு தான் நம்ம குடும்பம் வந்து இப்போது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்பா வீட்டில் தான் இருக்கிறாங்க. சுஹாசினி கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் படித்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் படிக்கிறது மூலமாக என்ன மாற்றம் உங்கள் குடும்பத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்க? எங்கள் வீட்டில் யாருமே படிக்கல, அதாச்சும் நான் படித்து வீட்டை நல்லா பார்த்துக்கணும். ஓகே. உங்கள் 2 தம்பி இருக்காங்க இல்லையா? அவங்க அந்த 2 தம்பியும் படிக்க வைக்கணும். உங்கள் அக்காவையும் படிக்க வைக்கணும்னு தோணியிருக்கா? அக்காவுடைய படிப்பு ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு தோணியிருக்கா? அவ்வளோ படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே. உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தோணியிருக்கா சினிமாலாம் பார்க்கும்போது? எந்த மாதிரி பார்க்கும்போது? எந்த கஷ்டமும் இல்லாமல் ஜாலியாக இருக்கணும். எந்த கஷ்டமும் இல்லாமல் ஜாலியாக இருக்கணும். அதுக்கு என்ன ஒரே வழி? படிக்கணும், நல்லா படிக்கணும். நீங்க தான் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, படிப்பாங்கல்ல? ஆலங்காயம் ஸ்கூல்ல நான் மட்டும் தான் படிக்கிறேன். எந்த ஸ்கூல் அது? கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நீங்க மட்டும் தான் படிக்கிறீங்கனால கொத்தக்கோட்டையிலேருந்து நான் போறேன்றதுனால கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே ஒத்தாள் இவங்க தான் அப்படின்னு இல்லையா? ஓகே. ஸோ வீட்டுக்கு வந்து என்ன சொன்னாங்க, என்ன கேட்டாங்க எல்லாரும்? ஏன் ஓடி போய் ஏறினேன் அந்த மாதிரி. அப்புறம் அந்த பஸ் கண்டக்டர்லாம் இது பண்ணிட்டாங்க, அதனால கொஞ்சம் பயமாயிடுச்சு. 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? ஏன்னா ஒரு பொண்ணு தினமும் 1 ஆளோ 2 ஆளோ ஆள் இருக்காங்களோ இல்லையோ ஒரு பேருந்து நிறுத்தம்னா நிறுத்திட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு போகணுங்கிறது ரூலு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து சீருடையில் வந்தும் அங்கே பஸ்ஸு நிற்கலைங்கும் போது அந்த 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? அதனால கொஞ்சம் பயமாயிடுச்சா உங்களுக்கு? யாராவது பிரச்சனை வந்துருமோ நம்மளுக்குன்னு சொல்லிட்டு பயம். இப்போ அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துருச்சு, போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாச்சு, கொத்தக்கோட்டையை தேடி மீடியாவே வந்துருச்சு இல்லையா? இவ்வளோ பரவலாக பேசப்பட்டுச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கிறது நீங்க நல்ல உள்ளமா வருத்தமா ஃபீல் பண்றீங்க? அவங்க ஃபேமிலியும் இல்ல, ஆனா பாப்பா மாதிரி ஒருத்தவங்க கல்விக்காக அந்த ஸ்கூல்ல அந்த ஊர்ல ஒரே ஒரு ஆளு அந்த ஸ்கூலுக்கு போறாங்கும் போது கண்டிப்பா அந்த குழந்தைக்காக அதை நிறுத்தி இருக்கணும். இதை வந்து தண்டனைகள்னு சொல்றதை தாண்டி இது போல வேற எங்கேயும் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான். அதனால அதை வரவேற்கலாம், தவறில்லை. ஓகே. அந்த வீடியோ எடுத்தவர் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு தெரியல இல்ல? சில நேரத்துல இந்த மாதிரி யாராவது தேவதை மாதிரி நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருவாங்க இல்ல? அந்த மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு அது தோணுச்சா? கண்டிப்பா கடவுள் தான் வந்திருக்கிறாருன்னு உங்களுக்கு தோணுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து யார் எடுத்தாங்க டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்ல, அன்னைக்கு பயமா இருந்தது. ஏன்னா இவ்வளவு பேர் வரவும் நம்மள ஏதாவது பிரச்சனையாயிடுமோ, நம்மள ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களோன்னு பயந்துட்டீங்களா? இன்னைக்கு எப்படி இருக்கு? அவர் யாருன்னு தெரியாது. இன்னைக்கு நீங்க அவருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வீடியோ எடுத்து தொட்டு கொஞ்சம் நிறையா ஹெல்ப்லாம் பண்ணிக்கிறாங்க, அதனால ஹாப்பி தான். அதுக்கப்புறம் நிறைய ஹெல்ப்லாம் கிடைச்சிருக்கு. என்னென்ன ஹெல்ப்லாம் கிடைச்சிருக்கு? பைக் கொடுத்தாங்க. கடுக்கா மூவியோட ஆக்டர் விஜய் கௌரிஷ் அவங்க கொடுத்தாங்க. ஹீரோ விஜய் கௌரிஷ் அந்த குழந்தையோட வீட்டில் ஒரு பைக் இருந்ததுன்னா இப்படி அவசரப்பட்டு பதட்டப்பட்டு போய் அது ஏற வேணாம், பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு எக்ஸாம் எழுதுவாங்க, அவங்களுக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும், கல்லூரிக்கு போவாங்க, வீட்டில் இருந்து யாராவது ட்ராப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பைக் ஒன்று உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் நினச்சிங்களா உங்களுக்கு ஒரு பைக் எதிர்பார்க்கல? ஓகே. இப்போ பாப்பாவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா எங்களோட டீம்ல இருந்தே உங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க.
முதல்ல வந்து ஒரு படம் சார்ந்த விஷயமாக, இது ப்ரமோஷன் சார்ந்த விஷயமாக இதை செய்யவே இல்லை. நான் வந்து உங்ககிட்ட ஃபோன் பண்ணி நான் முதல்ல உங்ககிட்ட இந்த மாதிரி பாப்பாவுக்கு ஸ்கூட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க யாரு என்ன டீட்டெயில் அப்படின்றது தான் அவர் கேட்டாரு. எனக்கு வந்து அன்னைக்கு வந்து உடல்நலம் சரியில்லைங்க. பாப்பா தான் இருக்குமா, பேசுமா, என்னால் பேச முடியல. ஏன்னா எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அந்த அதில் வந்து போட்டிருந்தனால என்னால் இன்னும் பேச முடியல. அம்மா நீ பேசுமா, பேசிட்டு என்கிட்ட கொடுமா, அநேகமாக உனக்கு தான் கால் வரும், ஏன்னா என்னாலையும் பேச முடியல, நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், சுகாஸ்ரீ ஆமாம் சொல்லுங்கள் மேடம், யாருக்கிட்ட நல்லா பேசுமா அப்படின்னு இவங்ககிட்ட கொடுத்தேன். அப்புறமா நீங்கள் பேசின போது தான் மறுநாள் கால். இப்போ நீங்கள் கேட்டதுலையும் தவறில்லை. இப்போ ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, நிறைய உதவிகள் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா எந்த டீம்ல இருந்து வரோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு செய்ய வேண்டாம் அப்படின்றது எங்களோட நோக்கமாக இருந்தது. ஆனாலும் ஒரு பெண் குழந்தையின் தகப்பனாக கண்டிப்பா உங்களோட கேள்விகள் நியாயமானது. அப்புறம் தான் நாங்க வந்து சொன்னோம், இந்த மாதிரி நம்மால் நமக்காக அப்படிங்கிற ஒரு டீம் அப்துல் கலாம் ஐயாவோட பெயர்ல தொடர்ந்து ட்ரஸ்ட் மூலமாக எங்ககிட்ட வரவங்க. அவர் வந்து இப்ப கடுக்கான்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிக்கிறாரு, ஹீரோ விஜய் கௌரிஷ். அப்போ அவரும் வரல. நான் அவர் தான் சொன்ன மாதிரி சொல்லாம இதை செய்யணும்னு நினைச்சோம் நாங்க. பட் நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதுனால நம்ம அதை கொடுத்துருந்தோம். எதுக்காக ஒரு ஸ்கூட்டர் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க 10 ஒரு வீடியோ போடுவாங்க, நம்ம வீடு தேடி இவ்வளோ பேர் உதவுறதுக்கு வருவாங்க நினைச்சிங்களா? ஆச்சரியம் மேடம். அதாவது ஏதோ வந்து பேசுவாங்க, உதவின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தேன். அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த நைட்டு தூக்கம் வரல எனக்கு. வருவாங்களா, பாப்பாவுக்கு ஒரு உதவி கிடைக்குமா, அதனால அவங்க படித்து கொஞ்சம் முன்னேற்றம் வந்துட்டா நல்லா இருக்குமே, நம்மளை மாதிரி இன்னும் ஏழ்மையாக உள்ளவங்களுக்கு இவங்க கை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமேனு. ஆனால் காலையில் வந்து ஒரு 7:30க்கெல்லாம் 7:30 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆச்சரியப்பட்டேன். ஒரு சார் இங்கே வண்டி வந்திருக்கு அப்படின்னு. யாருங்க சார்? இல்லை சென்னையிலேருந்து வந்திருக்கோம், அந்த TN0னால அதை கண்டுபிடிச்சி. அப்புறம் சாருக்கு வந்து அவர்கிட்ட தான் நம்பர் வாங்கினேன், கார்த்தி சார்கிட்ட வாங்கிட்டு, சார் இந்த மாதிரி மகேந்திரன் சுகாசினி வண்டி வந்துருக்கு. ஆமாம் சார் உங்களுக்கு தான், நாங்கள் ஆந்த வேயில் வந்துட்டுருக்கோம், ஒரு 1/2 hourல வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா எல்லாம் இருந்து தோத்துட்டோம், மனைவி இல்லாதனால இவங்களை வந்து நான் 4 பேர் படிக்க வைக்க முடியல, ரொம்ப சிரமப்பட்டேன். நான் ஒரு டிரைவராக இருந்தேன். இப்போ அந்த கண் பார்வைனால நானே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளால் ஒரு தொல்லை இருக்கக்கூடாது, வண்டி ஏதாவது ஒரு விபரீதம் ஆகிடுன்றதுனால சரி கண்ணெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் டியூட்டிக்கு போகலாம். அப்போ அந்த வண்டி வந்ததுமே இன்னும் அவங்களுக்கு குசி ஆயிடுச்சு. இப்போதைக்கு அவங்க டிரைவிங் பண்ண முடியாது, அந்த 18 ஏஜ். வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க கூட ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணாலோ இல்லை பக்கத்தில் காலேஜ்னாலோ கொண்டு போய் விட்டு வரலாம், ஈஸியாக இருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா எனக்கு அதுதான். ஏன்னா அந்த ஊர்ல ஒரு பஸ் நிறுத்தம் கம்மி, பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி கம்மி அப்படிங்கும் போது எங்க ஊர்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் பரவாயில்ல, பாப்பாவுக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காங்களே, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, நீ நல்லா படிக்கிற போல உனக்காக இந்த உதவி செஞ்சுருக்காங்கன்னா நிச்சயமா நீ நல்லா படிக்கணுன்ற ஒரு ஆறுதல் கொடுத்தாங்க. உங்களுக்கு தோணுச்சா அது இனிமேல் இன்னும் நல்லா படிக்கணும்னு தோணுச்சா? நல்லா படிக்கணும், சரிங்களா? இப்போ வீட்டில் பைக் இருக்கு, பக்கத்தில் நிறைய காலேஜஸ் இருக்கு, இன்னும் வெளியில கூட நிறைய எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க நீங்க? 437. எவ்வளோ எதிர்பார்த்தீங்க? ஒரு 450க்கு மேலே வந்தால் போதும்னு நினச்சேன். 450க்கு மேலே வந்தால் போதும்னு நினச்சிங்க. 437 கிடச்சிருச்சு. அடுத்து என்ன படிக்கலான் இருக்கீங்க? IAS ஓகே, பெரும் கனவு. அடுத்து என்ன படிக்கலாம்? அக்ரிகல்ச்சர் படிக்கலான் இருக்கீங்க. எப்பவுமே இவ்வளோ கம்மியாக தான் பேசுவீங்களா நீங்கள்? பயமாக இருக்கா? இல்லை பயம். ஏன் பயமாக இருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால பயமாக இருக்குது. 2 விஷயம் சொல்வேன். இவங்க வந்து அவங்களோட வீடியோனால என்னென்ன ஒரு நபர் யாரோ இருந்து சமூக வலைதளத்தை இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து பல காரணங்களுக்காக ஒரு நபருடைய இமேஜை ஒரு நாளில் கெடுத்துறதுக்காக பயன்படுத்துகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கு கொத்தக்கோட்டையில் ஒரே பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுக்கு ஒரு உதவி இத்தினூண்டு ஒரு 10 to 15 seconds தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஸோ அத்தினூண்டு ஒரு வீடியோ வந்து கொத்தக்கோட்டையை தேடி போய் பைக் கொடுக்குற அளவுக்கும் கொத்தக்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த மாணவியை இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு கூப்பிடுற வரைக்கும் வந்திருக்கு. யாரோடையும் விசாரிக்கிறேன், தயவு செய்து அந்த நான் வீடியோ எடுத்தவரை கண்டிப்பாக ஒரு வீட்டை நான் போயிட்டு பார்க்கணும், பாப்பாவை கூட்டிகிட்டு. நானும் ட்ரை பண்ணுறேன் மேடம். அது யார் அனுப்புனாங்க, சில அந்த மொபைல் விஷயம் அதிகமாக தெரிஞ்சவங்க தான் கண்டுபிடிக்க முடியும், நமக்கும் அவ்வளோ தெரியாதுங்க. இல்லை, அது நம்ம தேடி போகிறத தாண்டி உங்களுக்கு தோணி இருக்கா? அதாவது ஏதோ ஒரு ரூபத்தில் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஒரு 10 செகண்ட் வீடியோ போடுறாங்கும் போது எப்போவாவது ஒரு வாட்டி நடக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை, கடவுள் ரூபத்தில் யாரோ ஒருத்தவங்க அவருக்கு கண்ட்ரோலில் நடந்திருக்குன்றதான் நினைப்போம். அவருக்கு தான் நான் கொஞ்சம் இதுவாக நன்றி சொல்லணும் மேடம். ஏன்னா அவர் அந்த வீடியோ எடுக்காமல் இருந்து இது வெளியே போகாத இந்த உதவிகளும் இவங்க படிக்கிறது ஒரு வாய்ப்பும் இன்னும் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காதுன்றது தான் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் போட்டதுனால தான் அந்த வீடியோ எல்லாருக்குமே தகவல் தமிழ்நாடு முழுவதும்
எல்லாரும் தெரிஞ்சது மேடம். இப்போ நிறைய உதவிகள் செய்யறதுக்கு நிறைய மக்கள் கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்போ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட பங்கேற்க போறீங்க. எந்த தொலைக்காட்சி விஜய் நிகழ்ச்சி? டிவி நீங்க நானா கோபிநாத் சார் வந்து அங்கேருந்து கால் வந்தது மேடம். 22ஆம் தேதி நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும், நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க மேடம். அதுக்காகவும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, எங்களால் முடிஞ்ச உதவி. அப்புறம் அங்கே ஒரு KPY பாலாகிட்ட நாங்கள் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம், உங்கள் பாப்பாவுக்கு என்னென்ன படிக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அது என்ன தேவையோ அதை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். நீயா நானா ஷோக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் பார்ப்பாங்க, அதன் மூலமாக நிறைய கல்வி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கணும். இப்போ உங்கள் பெரிய பொண்ணையும் படிக்க வைக்கணும்னு தோணியிருக்கா ரொம்ப உங்களுக்கு? ஆசை மேடம். அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்தாங்க மேடம். ஒரு 3 சப்ஜெக்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் சலான் கட்டி நீங்கள் எழுதுமா, தயவுசெய்து எழுதுமா, படிக்கலாம். ஏன்னா உனக்கு ஒரு லைஃப், உனக்கு வந்து ஒரு கல்வி இருந்தால் தான் உன்னால் நீ வளர்த்த முடியும். இல்லைப்பா என்னால் எழுத முடியலப்பா அப்படின்னு சொல்லிச்சு. சரி, நானும் வற்புறுத்த முடியல அவங்கள. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு ஐடி வந்து கவர்மெண்ட் ஐடி இருக்குது மேடம். நான் ஐடியில் படிக்கிறேன்ப்பா, வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டு. அவங்களும் வந்து அரசு மூலமாக உதவித்தொகை எல்லாம் கொடுத்து அவங்களே புக்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அநேகமாக அடுத்த மாதம் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன் பாப்பாவை. அவங்க படிக்கிறேன்னாங்க, படிக்கிறதுக்காக நான் உங்களை கூட்டிகிட்டு வரேம்மா, நீ படிம்மா, இப்போ பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேடம். ஏன்னா இப்போ நீங்கள் இதுக்காக இந்த விஷயத்துக்காக மட்டும் இல்லை, இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து கல்வி டோட்டலாக வராதுன்னு இல்லை, ரொம்ப நல்லா படிப்பாங்க, சில விஷயங்கள் இருக்கும், அந்த திறன்லாம் நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் நம்மளுடைய தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து அதில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்து நிறைய பயிற்சிகள், நிறைய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அது நம்ம ஃபெயில் இருந்தாலும் 10th முடிச்சிருந்தாலும் தொழில் முனைவோராக மாறுறதுக்கும் நிறைய பயிற்சிகள் வந்து நிறைய சொல்றாங்க. அதுல ஏதாவது எனக்கு என்னன்னா புரியுது, கண்டிப்பா உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா பெண் குழந்தைகளுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் 75 வயசு ஆகுது, அம்மாங்களுக்கு வந்து 65 ஆகும். அவங்கள பாவம் இவங்களை மெயின்டைன் பண்றது ரொம்ப சிரமம். இன்னொன்று என்னுடைய உழைப்பு அதுவும் இல்லாமல் இல்லை, அதான் சொல்றேன், இந்த மாதிரி நமக்கு உதவக்கூடிய நிறைய திட்டங்கள் இருக்கு. இப்போ நம்ம நினைப்போம் எல்லாத்துக்கும் கண்டிப்பா பணம் வந்து ஒரு தேவையில்லாம இல்லை, நிச்சயமாக பணம் அவசியம்தான். ஆனா அதிகமா நம்ம தொகையை ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வருமோ நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்களை குறைக்கிறதுக்காக நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி நீங்க குழந்தைங்க 2 பேரையும், பெண் குழந்தைங்களும் படிக்க வைக்கணும், பசங்களையும் படிக்க வைக்கணும். அது என்னுடைய ஒரு வேண்டுகோள் எனக்கு உங்ககிட்ட. கண்டிப்பா உதவிகள் நிறைய இருக்கு. அந்த வாகனம் கொடுத்து நாங்க உண்மையிலேயே நாங்க சந்தோஷப்பட்டோம் மேடம். விஜய் கௌரிஷ் அவரோட அந்த நம்மால் நமக்காக டீம்ல இருந்து நிறைய உதவிகள் செய்றாங்க. அவங்க மூலமா நாங்கள் வந்து இதில் ஒரு சிறு துரும்பு தான் எங்களோட பங்கு அப்படிங்கிறது. இருந்தாலும் இது ஒரு டீமாக எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது அவங்கள வந்து நாங்கள் வீடியோவில் பார்த்தோம், அதை தாண்டி அவங்க ஒரு 437 மார்க் எடுத்து நல்ல கனவுகளோடு இருக்கக்கூடிய பெண்மணிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் மனைவிக்கு என்ன ஆச்சுங்க ஐயா? அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஜாபில் சத்துணவு சமையல் உதவியாளராக தான் போஸ்டிங் போட்டாங்க. அவங்க ஒரு 5 மாதம் செஞ்சுருப்பாங்க. திடீர்னு வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. சரி என்னம்மா ஆச்சுன்னு, அவங்களுக்கு 2 வீலர், இந்த பெண்களுக்குன்னு தனியாக 2 வீலர்லாம் வந்துருச்சிங்களேன். அப்போ வந்தது அதிமுக கட்சி இருக்கும்போது நினைக்கிறேன். அப்போ தான் அவங்களுக்கு வேலை வந்தது. அது லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக நான் ஆர்டி ஆஃபீஸ் போனேன். போயிட்டு வரோம், மறுநாள் வந்து 1ஆம் தேதி போகிறோம், 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு 36 ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்கள ஒரே ஃபோட்டோ, இந்த சேரீயில் நல்லா இருக்குன்னு 36 ஃபோட்டோ எடுத்து வைக்கிறோம். திடீர்னு வந்து நெஞ்சு வலிக்குதுன்னாங்க. அப்படியே ஆம்புலன்ஸ் வர வச்சோம், போனோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் முன்னாடியே அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு. சாரி 36 ஃபோட்டோ எடுத்தீங்க அவங்க அன்னைக்கு? ஆமாம், அன்னைக்கு அவங்க ஃபோட்டோஸ் வந்து அழகாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. லவ் அரேஞ்சஸ் தான், பட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்களா? எத்தனை வருஷம் காதல் உங்களோடது? ஒரு 3 இயர்ஸ் இருக்கு மேடம். 3 இயர்ஸ். ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சுறுசுறுப்பான ஹைன் லேடின்னு சொல்லலாம். காட்டுங்க அவங்களோட ஃபோட்டோ, ரொம்ப அழகாக இருக்காங்க. அம்மா ஜாடை இருக்கு, ஆமா ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த புடவையில் தான் 36 லாஸ்ட் அந்த சேரீல் தான் 36 ஃபோட்டோ எடுக்கணும். கணவர்கள் மோஸ்ட்லி ஃபோட்டோ எடுக்கிறதே கம்மி. சேரீ நல்லா இருந்தது, அவங்க அழகா நல்லா இருக்கிறது அப்படின்னு. எப்போ எடுத்தது சேரீ அப்படின்னா, நீ தான் எடுத்து கொடுத்தது அப்படின்னாங்க. ஓகே, இது சரி, ஏன் 2-3 ஃபோட்டோ 36 ஃபோட்டோவாக இருக்கட்டும். இப்பயும் அந்த ஃபோட்டோ தான், அதுதான் அதிகமாக வச்சுருப்போம். அவங்களால கொஞ்சம் மன அழுத்தம் ஆயிடுச்சு, சரியான தூக்கம் இல்லை, மறக்க முடியாத ஒரு காரணம். சரி, நான் மறுபடியும் வந்து பாப்பா சொன்னாங்க, அப்பா இன்னொரு திருமணம்மா, நீ சொல்லிட்டு இல்லைம்மா, உனக்காக நான் வாழ்ந்துட்டு போகிறேம்மா, இதை விட எனக்கு என்னம்மா, நீ படிக்கணும், அதுதான் எனக்கு மெயின். நீங்கள் வந்து எனக்கு உங்கள் சைட்லேருந்து இப்போ நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்து இந்த பசங்களுக்கு என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு
தெரியும் நம்மளால இப்ப நம்ம உடல்நிலை அப்படி இருக்கு ஆமாம் இல்லையா? மேடம் ஆமாம். ஆனா நம்ம நிறைய பேர்கிட்ட நாடி சென்றாவது இந்த பிள்ளைங்களை நீங்க படிக்க அதுதான் மேடம், வச்சிருக்கோம். அதுதான் மேடம். யாருக்கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட உதவி கேட்டு பசங்க படிக்கணும்னு தான் மேடம் என்னுடைய ஆசை. நிறைய ட்ரஸ்ட்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி நம்ம டீம்ல சரிங்க மேடம். இருந்தும் சரி, ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாராக வேணாலும் இருக்கலாம். மனைவி தவறி 7 வருஷம் ஆச்சு ஆமாம், இல்லைங்களா? 7 7 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. 2018 மேடம். இப்போ பாப்பாக்கு என்ன வயசு அவங்க தவறும் போது? பாப்பா என்ன கிளாஸ் படிச்சுட்டு 2018 5th. ஸோ 5thல இருந்து நீங்க வந்து அக்கா வந்து அப்ப என்ன படிச்சுட்டு இருந்தாங்க? 7th படிச்சுட்டாங்க. 2 இயர்ஸ் டிஃபரெண்ட். 2 இயர்ஸ் டிஃபரெண்ட். அவர் வந்து 3 வயசு தம்பி. தீரன் வாங்க தீரன். எல்லாருமே பிடிச்சிரும் மேடம். எனக்கு நான் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகும்போது எனக்கு யாருமே இல்லை. பாப்பாவும் அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டாங்க, அரையாண்டு எக்ஸாம்னு. இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தனுப்பணும். தம்பி அவர் தான் எனக்கு 15 நாள் லீவ் போட்டுட்டு என் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தது. எல்லாருமே உதவி பண்ணுவார். அங்கே இருக்கிற பக்கத்தில் பெட்டில் இருக்கிறவங்களாம் உங்கள் பையனை கொஞ்சம் அனுப்புங்க, அந்த பிளட் ரிசல்ட்டை மட்டும் வாங்கி வந்துட்டோம். எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம். ரொம்ப பிடிச்சி போச்சுங்க அவர். தரணிதரன் ரொம்ப ஸ்வீட் பாயா நீங்க. நல்லா படிப்பீங்களா? இல்லை என்னடா பார்க்குறேன் எல்லாரையும் நல்லா படிப்பல்ல. உனக்கு என்னவா ஆசை? மிலிட்ரி ஆர்மியா நம்ம? ஏன் மிலிட்ரிக்கு போகணும்னு ஆசைப்பட்ட? எதை பார்த்து ஆசைப்பட்ட? மனசில் தோணுச்சா? அப்படியா? அமரன் பார்த்தியா? சரி, மிலிட்ரிக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாட்டை காப்பாற்றுவோம்ல. ஆமாம் தானே? மிலிட்ரிக்கு போகணுன்னா என்ன பண்ண? எல்லாருக்கும் இப்போவே நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறன்றாங்க. ஸோ கண்டிப்பாக நீ வந்து உனக்கு மிலிட்ரிக்கு போகணுன்ற எண்ணம் வந்ததில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. கரெக்டு தானே? உனக்கு தம்பி இருக்காங்களா, அண்ணன் இருக்காங்களா? அண்ணன் என்ன பண்ணுறாரு? 10th பாப்பாரு. அவருக்கு என்ன வேணும்? சொல்லலையா உங்ககிட்ட? இன்னும் கேட்க மாட்டியா நீ? கொஞ்சம் கண்டுபிடிப்புல சயின்டிஃபிக் அது ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். அவரு ஆமாம், ஒரு சயின்டிஸ்ட், ஏதாச்சும் ஒரு மிலிட்ரி, ஒரு இருங்க நான் இப்போ சொல்கிறேன், இதை இமேஜின் பண்ணி பாருங்க. என்ன பண்ணுவார் அவரு? கண்டுபிடிக்க பேட்டரி வாங்குவார், சின்ன லைட் எடுப்பார், அப்புறமா ஏதோ பண்ணிகிட்டே இருப்பார். ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடி. பாப்பா வந்து பெரிய பாப்பா அந்த ஐடி முடிச்சிடுறாங்க. ஐடியை முடிச்சிடுறாங்க. சரியா? பாலிடெக்னிக் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகிறாங்க. பாப்பா அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆயிடுறாங்க. ஓகேவா? அந்த தம்பி வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆயிடுறாரு. இவர் வந்து மிலிட்டரி ஆயிடுறாரு. எப்படி இருக்கும் ஒரு அப்பாவை பார்க்கறதுக்கு? இது நடக்கணும்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. பட் நீங்க அதை சரியா உபயோகப்படுத்திக்கணும். கண்டிப்பா உதவி அந்த நான் பயன்படுத்திக்கணும். சரிங்களா கண்ணா? ஏன்னா 4 பேர் சூப்பரா ஆயிடுவோம்ல. தவறுகள்லாம் இருந்தது மேடம் என்கிட்ட. பட் அவங்களுக்காக மாத்திக்கினேன். ஏன்னா இந்த ஒரு பழக்கம் நமக்கு வேணாவே. நமக்கு பாப்பாவை வாழ்ந்துட்டு போலாமே. ஏன்னா இவ்வளவு பேர் எல்லாருமே பேசும்போது என்ன இந்த பழக்கம் நமக்கு வேணாவே அப்படின்னு என்கிட்ட இருந்தது. ஏன்னா உண்மை பேசுகிறேன் இருந்தது மேடம். இருந்ததுன்னா தைரியம் அது இருந்தது. பட் இன்னும் நம்ம இதில் போய் என்ன சந்தோஷம் ஆக போகுது? எப்போதோ ஒரு டைம் அது வேணாம்னு சொல்லுவோம். சரிம்மா மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ கம்ப்ளீட்டாக இல்லை எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம உடல் நலனை பார்த்துக்கிறது வந்து சுயநலம் இல்லை. ஏன்னா நம்ம உடல் நலம் நல்லா இருந்தால் தான் குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அதனால நீங்கள் வந்து உங்கள் உடல் நலத்தையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக பார்த்துக்கிறதுனால, ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாட்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உங்களால் உதவ முடியும். அந்த உதவியை செய்யறதுக்கு நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கணும். நிச்சயமா மேடம். இப்போ நான் மாற்றிக்கிட்டேன் மேடம். நான் எப்போ அவங்க அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுதானே நம்மகிட்ட ஒரு வீக்னஸ், இதையே நம்ம விட்டுட்டுமா? யாருக்கிட்டும் இது நம்ம கரெக்டாக இருந்தால் சமீபமாக வந்த மனமாற்றம் அவங்க ஆமாம் இல்ல தான் கிட்ட இருந்த ஒரு பழக்கத்தை மாத்திக்கிறேன், குடிப்பழக்கத்தை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உங்ககிட்ட அதை சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? நல்லா சந்தோஷமா குடிக்காம சொல்லி முன்னாடி கேட்க மாட்டாங்க. இப்ப குடிக்கிறது இல்ல. கண்டிப்பா இனிமே தொடவே மாட்டீங்கல்ல? இப்ப எத்தனை நாள் அப்பா குடிக்கல? ஒரு 3 மாசம் தான். அவங்க அந்த எக்ஸாம் வந்து 2 மாசம் அதிகமா அவ்வளவு தெரியுது வாய்ப்பு. 2 மாசம் இந்த மார்ச் 25 அதுக்கு பிறகு வந்து ஒரு 2 daysல அப்போ இது அந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லா பரவலாக ஆயிடுச்சு. சரி நமக்கு ஏன் இது மாத்திக்கலாமே அந்த ஒரு காரணத்துக்கு சில இதெல்லாம் மாத்திட்டு மேடம். ஒரு ஆளாவது கூட இருந்துட்டா பசங்களுக்கு ஒரு தெம்பு இருக்கும். அப்ப நம்ம உடல் நலத்தை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும். அதனால நீங்க எந்த காரணத்தை கொண்டும் ஃபிளாஷ்பேக்ல போயிடக்கூடாது. இப்ப அது இதுவே இல்லை மேடம். ஏன்னா இவங்க எல்லாம் இப்படி வரும்போது நமக்கு ஏன் இது இந்த பழக்கம் வேணாவே? அவங்க வாழ்க்கைக்கு கொஞ்ச நாள் நம்ம நல்லாவே இருந்துட்டு போகலாம். நீங்க மருத்துவமனையில இருந்து இருக்கும்போது பாத்துக்கிறதுக்கு ஒரு பையன் இருக்கான். உங்களுக்காக தலையெழுத்த மாத்திக்க ஓடுற ஒரு புள்ள இருக்கா. குடும்பத்துக்காக உழைக்க மூத்த பொண்ணு இருக்காங்க. நடுவில் இன்னொரு பையன் ஒரு சயின்டிஸ்ட் வேற இருக்காரு. இந்த 4 பேருக்காகவும் என்ன ஆனாலும் நீங்க மறுபடியும் மதுவை தொடவே கூடாது. இல்ல மேடம் நான் கொஞ்சம் உறுதியாவே இருக்கேன் மேடம். உங்களுக்கு நான் ஒண்ணுதான் சொல்வேன் சுஹாசினி, நான் உடனே சொல்றேன். எனக்கு தங்கச்சி எனக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு
மூத்த பொண்ணுன்னு கூட நினச்சிக்கிறேன் நான். சரி, அப்படி கூட நினச்சிக்கிறேன். நம்ம லைஃப்பில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எந்த சப்போர்ட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம வந்து நம்மளோட கோல் என்ன, ஐஏஎஸ் ஆகிறது. நம்மளோட கோல் என்ன, படித்து முடிக்கிறது, நம்ம குடும்பத்தை வந்து தலையெழுத்தை மாற்றுறது. அதனால் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் என்ன சங்கடங்கள் நடந்தாலும் படிக்கணும். சரியா? சரியா? அது ஒன்று தான் நான் உங்ககிட்ட கேட்பேன். படிப்பு மட்டும் விட்டுறவே கூடாது. ரைட்டா? ஓகே, படிப்பு ரொம்ப முக்கியம். நீங்க அடிக்கடிக்கு அவங்க ஒரு பூஸ்டர் நீங்க ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். கண்டிப்பா சொல்லுவேன். ஒரு இதுவா இருக்கும் மேடம். ஏன்னா ஏதோ ஒரு குக்கிராமத்துல இருக்கிறவங்க நாங்க. எங்க பாப்பா ஒரு பைக்கை கொடுத்து அங்க வந்து எவ்வளவு வந்து அவங்க பார்த்துட்டு போனது, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது 2-3 நாள் எனக்கு என்னைக்கு 22ஆம் தேதி அவருக்கு நன்றி சொல்லணும்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணோம். எங்கள் போக்குவரத்து கூட செலவு இல்லை மேடம். அந்த சூழ்நிலை தான் இருந்தால் எல்லாமே நீங்கள் உதவி செஞ்சு இந்த ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா நாங்கள் வந்து மறக்கவே மாட்டோம் மேடம். இதோட முடியாதுங்க, இன்னும் நீங்கள் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது பெரிய இல்லை. இந்த இன்டர்வியூ நாங்கள் முக்கியமாக இந்த விஷயம் பாப்பா கிட்ட பேசினதுக்கு ரீசனே என்னென்னா, இப்போ ஒரு உதவி மட்டும் இல்லை, பல கைகள் இணையும் போது நிறைய பேரோட தலையெழுத்து மாறும். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையிலேருந்து யார் அந்த வீடியோவை பார்த்தாலும் ஒன்னே ஒண்ணுதான் நினைப்பாங்க, இந்த பொண்ணுக்கு உள்ள வந்து ஒரு வெறி இருக்கு, ஒரு நெருப்பு இருக்கு. ஓகேவா? அந்த நெருப்பு இருந்தா மட்டும்தான் அத்லீட்ல சொல்லுவாங்கல்ல, ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஓட முடியும். அவ அப்படி ஓடி இருக்கா, அவ ஏறி இருக்கா, அவ மார்க் வாங்கியிருக்கா. அத்தனை கஷ்டமான சூழ்நிலையும் ஒரு குழந்தை 437 மார்க் வாங்குதுன்னா கொஞ்சம் அந்த சூழ்நிலைய ஈஸியா வச்சுட்டு இருந்தா நல்லா வாங்கியிருப்பா. சாப்பாடு கூட இருக்காது. நான் அப்ப கேட்பேன், ரேஷன் அரிசி தான் இருக்கும். எங்க மாசத்துக்கு 25 கிலோ போடுவாங்க மேடம். நாங்க 4 பேர், அப்பா அம்மா 2 பேர். இவங்க அந்த பாக்ஸ் எடுத்து போவாங்கம்மா, கொஞ்சம் கோச்சிக்காதம்மா, இந்த ரைஸ் சேர்க்கணும் போகிறனால. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றா நாங்கள் கலந்து சாப்பிட்டுக்கிறோம்ப்பா. இல்லை என்னடா அப்பாவோட முடியல, ஏன்னா இருக்கும்போது செஞ்சேன், இப்போ என்னால் எல்லாமே இழந்துட்டோமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குமா சாப்பாடு. அப்போ அதெல்லாம் ஒன்றுமே இவ்வளோ பெருசு மேடம் சாதம் மட்டும். ஏன்னா இவங்களுக்கு சம்பாதிக்கிறது அது கரெக்டாக இருக்கு. நான் 8 மாதம் ஆச்சு மேடம் நான் வேலைக்கு போயிட்டு. நான் என்னன்னா நிறைய விஷயங்கள் நீங்க மாத்திக்கிட்டு உங்களால முடிந்த இப்ப எத்தனையோ வேலை இருக்கு. நான் ஜஸ்ட் சொல்றேன். நான் பாத்தீங்கன்னா எனக்கு முதல் இல்ல நம்ம வந்து வண்டி ஓட்டுறது தான் இல்ல, கண்கள் சரி பண்ணிடுங்க, அதெல்லாம் ஓகே. இப்ப சொல்லுவாங்கல்ல, நான் யாருக்கும் அறிவுரை கூறுற வயதுல நான் இல்லை. ஆனாலும் நம்ம இப்போ நிறைய ஏடிஎம் ஆகட்டும், ஏடிஎம் மெஷின் ஆகட்டும், இல்லை பக்கத்தில் இருக்கிற ஊர்லேயே ஆகட்டும், நம்ம வந்து ஒரு கடைகள்லேயே ஆகட்டும், நம்மளால ஒரு மேலாண்மை பண்ணக்கூடிய ஒரு வேலை, நம்ம வந்து ஒரு மேலாளராக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், ஒரு கேஷியராக இருக்கலாம், நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இல்லை, சரியாயிடும் நிச்சயமாக. நீங்க அதை சரி பண்ணிட்டு நீங்க குழந்தைங்களுக்கு உதவியாக இருக்கணும், மாறணும், அவ்வளவுதான். அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. நான் கண்டிப்பா கேட்பேன், அவகிட்ட போன் பண்ணி அப்பா என்ன பண்றாரு, கண்ணு சரி பண்ணிட்டு வேலைக்கு போறாரா, உதவுறாரா. ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. நல்லா படிங்க, ஓகேவா? நல்லா படிக்கணும், மிலிட்ரி ஆளாயிடணும், ஓகேவா? சரியா? நம்ம என்ன பண்ணோம், மிலிட்ரியாலாம் வந்துட்டு எங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து லெஃப்டினன்ட் ஜெனரல் அருண் சார் ஒருத்தர் வருவார், தெரியுமா? சார் வந்து எல்லா மெடலும் இந்த இது சொல்லுவாங்கல்ல, நமக்கு அந்த வீர தீர செயல்களுக்கான விருது வழங்குவாங்க அரசு, தெரியுமா? தெரியுமா தெரியாத? நம்ம ஜனாதிபதி கையில் வாங்குற ஒரு விருது. அது அவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்காரு சார். அந்த மாதிரி நீ வந்து பெரிய ஆளாகி நீ வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுக்கணும், சரியா? ஓகேவா? க்யூட்டா பண்ணுறவா? ரைட்டு, ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே என்னென்னா, இப்போ நீங்கள் சுஹாசினியை பார்த்தீங்க, இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் நிறைய ஊரில் கல்விக்காக என்னன்னாலும் பரவாயில்ல படிச்சிடணும்னு ஓடிட்டு இருக்கிற பசங்க இருப்பாங்க. உங்களால் முயன்ற உதவிகளை நீங்கள் அவங்களுக்கு பண்ணலாம். சுஹாசினிக்கு உதவணும் அப்படின்னாலும் நிச்சயமாக நீங்கள் அழைக்கலாம், தொடர்பு கொள்ளலாம். அதற்கான எண் மற்றும் மெயில் ஐடி நாங்கள் உங்களுக்காக கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து நீயா நானால இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. சில நேரங்களில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாகவும் நிறைய மேஜிக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த 4 குழந்தைகளுமே வந்து நன்றாக படிக்கணும். இது போல் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் உதவி செய்ய முன் வரணும். நிறைய ட்ரஸ்ட்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக அதற்கான தொடர்பும் அதற்கான விஷயங்களும் கூட நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது உதவணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.